ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். அந்த குழந்தையே, வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி இவற்றை நீ தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது. ஏனப்பா இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய்? சந்தோஷம் உலக பொருட்களில் இல்லை குழந்தையே, அது உணர்வுகள். அவை உனக்கு உணர்த்தும் பொருளில் தான் இருக்கிறது. நிம்மதி நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்தால் மட்டும் வருவதில்லை. மனதார இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை. உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும். என்றைக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியில் தேடாதே. ஏனென்றால் அது வெளியில் இல்லை, உனக்குள் தான். உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது. பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்று பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வகாலம் என்னை விடாமல் பூஜித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னை வழிநடத்தும் ஆசான் நான். உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவது எனது கடமை. நான் இருக்கிறேன், நம்பிக்கை இழந்து விடாதே. விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடக்கணமோ அப்படிதான் வேண்டியது உடனடியாக பலிக்க வேண்டும் என நினைப்பது. வாழ்வில் போராட்டங்கள் எதற்கு என்று நீ யோசித்துள்ளாயா? அப்படி நீ யோசிக்கும் போது உன் மனமும் உன் புத்தியும் என்ன சொல்கிறது என்று உணர்ந்துள்ளாயா? அப்பா, என் வாழ்வில் போராட்டங்களை தாண்டி வரவே எனக்கு திக்குமுக்காய் இருக்கிறது. இதில் அந்த போராட்டங்களின் காரணத்தை எப்படி உணர்வது? கழுத்து வரை பிரச்சனை இருக்கும் போது அதற்கு என் கவனம் எப்படி செல்லும் என்று தானே கூறுகிறாய். நீ ஒன்று கேள்விப்பட்டுள்ளாயா? ஆரம்பம் எதுவோ முடிவும் அங்கேதான் அமைந்திருக்கும். புரியவில்லையா? உன் போராட்டங்களுக்கான தீர்வு உன்னிடத்திலே இருக்கிறது. போராட்டங்கள் ஆரம்பித்தது உன்னிடத்தில் தானே. எனவே அதன் முடிவும் உன்னிடத்தில் இருக்கிறது. அந்த போராட்டத்தின் நுனி உன் சாயப்பாவின் கையில் சூழ்ந்துள்ளதால் நீ சீக்கிரம் அதிலிருந்து வெளியில் வருவாய். ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என என்னிடம் வேண்டியவுடன் தெரிந்து கொள்ள வேண்டும். நானே கர்த்தா என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு சாய்தான் கர்த்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் நான் பார்த்துக் கொள்வேன். இப்படி செய்து உன்னை முழுவதும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும் போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலையை தீர்த்து அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியை வளமாகவும் வைப்பேன். என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக நான் வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள். அது உண்மை அல்ல. யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்த அவர்களிடம் இருந்து தேவையற்றவற்றை பறித்துக் கொள்கிறேன். அது பணமாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, அல்லது புண்ணியமாக இருந்தாலும் சரி, உனக்கான எல்லாமும் உனக்கு வரும். நான் ஏமாந்து விட்டேன், என்னை ஏமாற்றி விட்டார்கள், கடன்காரன் ஆகிவிட்டேன்,
நட்டப்பட்டு விட்டேன் என்றெல்லாம் எப்படியெல்லாமோ புலம்பிக் கொண்டு என்னிடம் வருகின்ற சாய் பக்தர்களுக்கு நான் எடுத்து சொல்கிற விஷயம் இதுதான். கொடுத்தவன் நான், எடுத்துக்கொண்டவனும் நான் தான். யாரும் உன்னை ஏமாற்றவும் இல்லை, நீ ஏமாறவும் இல்லை. உனக்கு அனுகிரகம் செய்வதற்காக நான் இருப்பதை எடுத்துக்கொண்டு உன்னை துடைத்து விட்டேன். எனவே முன்பு இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக பெறப்போகிறாய். நீ எதையும் இழக்கவில்லை, அதனால் வருத்தப்படாதே. போனதெல்லாம் பகவானின் அருளால் போனது என்று நினை. வாழ்க்கையில் இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி பாபாவின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவும் உண்டு. பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பு உறுதி. நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறவியை மகிழ்ச்சியோடு பொறுமையோடு வாழ வேண்டும். நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் என்னை நினைத்து தொடங்கு. என் நாமத்தை உச்சரி, அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன். இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை. கலங்காதே. நீ பட்ட வேதனை, அவமானம், மனக்கசப்பு, வறுமை, கடன் தொல்லை ஒரு முடிவுக்கு வரும். அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ செய்த பாவங்கள், தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது. தொட்டது பொன்னாகும் நேரம். ஒரு நாளும் கலங்காதே. அப்பா நான் இருக்கிறேன். நாட்களை எண்ணிக்கொண்டு இரு. நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது. பிரிந்து சென்றவர் கூடும் நேரம். பெரும் செல்வந்தர் ஆகப் போகிறாய். காத்திரு, கலங்காதே, மகிழ்ச்சியாக இரு. இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடம் ஒன்று பிடுங்கப்பட்டால் அது 10 பெருகி உன்னிடமே திரும்பி வரும். அதற்கு முன் உன் மனதில் நீயே ஒரு நிகழ்வுகளை கற்பனை செய்யாதே. உன்னுடன் நான் இருக்கிறேன். கலங்காதே. என்றும் எதற்காகவும் நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.